ஹலோ, வெல்கம் டு திஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. அதுக்கு நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ஒரு 4 வரமிளகாவும் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுறேன். கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி இதையுமே ஊற வச்சிடலாங்க. புளியும் மல்லியும் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் சாதத்தை வச்சிடலாம். சாதத்தை வச்சுட்டு வெங்காயம் பூண்டு வத்த குழம்புக்கு உரித்து ரெடி பண்ணிக்கலாங்க. வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு, அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி, இப்போ ஊற வச்ச மல்லி மிளகாய் தக்காளி இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சாதமுமே வெந்துருச்சு, அதையும் வடிச்சிடுறேன். புளியை கரைச்சிட்டு அதனோட குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி மிளகாய் தக்காளி அதையுமே சேர்த்து நல்லா கரைச்சிடலாங்க. ஒரு திக்கான குழம்பு கரைசல். குழம்பு கரைக்கும் போது நம்ம கொஞ்சம் திக்காகவே கரைச்சிடலாங்க. வத்த குழம்பு மண் சட்டியில் வச்சாதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் வெடிக்க விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டையும் வதக்கி எடுத்துடலாம். கூடவே சுண்டைக்காய் வத்தலையும் சேர்த்துடலாங்க. சுண்டைக்காய் வத்தல் நான் இன்றைக்கி வீட்டில் போட்ட வத்தல் தான் சேர்த்துருக்கேன். அப்படிங்கிறதுனால அதை நான் கழுவலாம் இல்லை, நான் அப்படியே போட்டு அதனோட எண்ணெயில் வதக்கி விட்டுடுறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க குழம்பு கரைசலை இதனோட சேர்க்க போகிறோம். ஒரு திக்கான குழம்பு கரைசலாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஏன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு, பூண்டு வதங்கிடுச்சு, சுண்டைக்காயும் அதில் பொரிஞ்சிருச்சு. அதனால் இதற்கான நேரங்கிறது அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். குழம்பு சுண்டி வரக்கூடிய நேரம் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால திக்காக கரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நான் அப்பளத்தை பொரிச்சிடுறேன். ஒரு வத்த குழம்புக்கு என்ன தான் கூட்டு காய்கறின்னு சாப்பிட்டாலும் அப்பளம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வரவே வராதுங்க. இதை விட சுட்டு அப்பளம் இன்னும் சுவையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம் இப்போ மழை தூரிக்கிட்டே இருக்குங்க. அக்னி நட்சத்திரத்துக்கு ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. அவ்வளவுதாங்க. சாதம் வடிச்சிட்டேன். அடுத்தது என்ன, அப்பளமும் பொரிச்சாச்சு. வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாங்களா. பாருங்கள், வத்த குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சுண்டி வரணும். பாருங்கள், தலப்பலன்னு கொதிக்குது. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா சுண்டி வரட்டுங்க. வீட்டில் போட்ட இதே சுண்டைக்காய் வத்தலை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் இந்த சுண்டைக்காய் வத்தல் மூணுத்தையும் சேர்த்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சூடான ஒரு சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்மளுடைய சுவையான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. கொஞ்சோண்டு ஒரு 4 மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எதுக்காக ஊற வச்சு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே சமயம் இந்த வத்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். அவ்வளவுதாங்க, ஒரு சுவையான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா அசத்தலாம் இருக்குங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப அதிகபட்சம் போனீங்கன்னா 10லேருந்து 12 நிமிடம் தாங்க. ஒரு அருமையான வத்த குழம்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.